நமஸ்தே சில்ட்ரன். இன்றைக்கி வந்து கிரேட் 8க்கு அக்டோபர் மந்த்துக்கு கிளாஸஸ் எடுக்க போகிறேன். வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட், அதாவது நம்ம வேஸ்ட் அட்டையிலலாம் ஒரு வால் ஹேங்கிங் செய்ய போகிறேன். அழகான ஒரு பொம்மை பார்த்துக்கலாமா? இது பாருங்கள், இது மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இது வந்து ஒட்டிட்டு இப்படி வால் ஹேங்கிங் மாதிரி பண்ணுவோம். ஓகேயா? இதுக்கு என்னென்ன தேவைன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வேஸ்ட் அட்டை எடுத்துக்கோங்க. இந்த அட்டையில் நமக்கு அந்த ஒரு பொம்மை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அட்டை நம்ம எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வெட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 அட்டை வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு காலுக்காக 2 பீஸு, அப்புறம் அந்த காலோட பாதம் இன்னொரு 2 பீஸ் சின்ன ரவுண்டு, அப்புறம் இது கைக்காக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேப்பர் ரோலு ஒரு 3 ரோல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபெல்ட்டு சீட் அல்லது ஃபெல்ட்டு கிளாத்து இல்லை எனி கிளாத் எடுத்துக்கோங்க. ஓகேயா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் நடுவில் ஒரு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு இதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒரு இது தலைக்காக பேப்பர் ரோல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பேப்பர் ரோலாம் இதில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. இன்னொரு அட்டை, நம்ம 3 அட்டை வெட்டி வச்சுருக்குறோம் இல்லையா. பாருங்கள், நம்ம இந்த பாட்டு கழுத்துக்கு நம்ம வச்சுட்டோன்னா திருப்பி கைக்கு ஒரு பாட்டு இந்த பக்கம் லெந்து வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 பக்கம் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் நல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதை இப்படி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதுக்கு மேலே தான் இந்த பாட்டை ஒட்டணும். நல்லா ஒட்டி ஃபிட் பண்ணி காய விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், அது தலைக்கு வந்து இந்த மாதிரி க்ளே இருந்தால் இந்த க்ளே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இல்லை வேறு பேப்பர் ரோல் பண்ணியும் நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ நான் க்ளே இருக்கனால க்ளே வச்சுருக்கேன். இப்படி தலை ஷேப் மாதிரி வச்சுட்டு இந்த கம்பில் குத்தி வச்சுக்கோங்க. இப்படி கொஞ்சம் நெக்கு வர்ற மாதிரி வச்சு இப்படி வச்சுட்டு நல்லா ஷேப் கொண்டு வாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி கை வச்சுருக்குறோம் இல்லையா, இது காஞ்சதுக்கப்புறம் இந்த கையை கொஞ்சம் ஃபோல்டு பண்ணி விடுங்க. இப்படி இந்த பக்கம் 2 பக்கமும் ஃபோல்டு பண்ணி விடுங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா மொத்தமாக பிளாக் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ஃபெல்ட் கிளாத்து. நீங்கள் இது வந்து கிளாத்லேயும் பண்ணலாம், இல்லை வேறு எனி கலர் பேப்பரு இல்லைன்னா ஒயிட் பேப்பரில் கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம விசிறி மடிப்போம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் ஃப்ளீட் எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த பொம்மையோட ஸ்கர்ட்டுக்கு. ஓகேயா? இது மடிச்சிட்டு நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இப்படி ஒட்டி வச்சுக்கணும். பொறுமையாக ஒட்டணும். இப்படி கொஞ்சம் ஃப்ளீட்டாக வச்சு ஒட்டிக்கலாம். ஓகேயா? இப்படி நம்ம பாவாடை ஒட்டிக்கிட்டோம். ஒட்டி வச்சுட்டு பாருங்கள், பேப்பர் நல்லா ஒட்டிட்டு இங்கேயும் ஒட்டணும். ஒட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் காலுக்காக 2 இப்படி இங்கே ஒட்டிக்கோங்க. ஃபெவிகால் வச்சு இது கால் ஒட்டுறோமா, இப்படி வச்சு ஒட்டிட்டு திருப்பி இதை கீழே வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ஷர்ட்டுக்கு வந்து வேறு கலர், நம்ம இந்த ப்ளவுஸ் கலர் எனி கலர் நம்ம டிசைன் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த கால் பார்ட்டு வந்து இதை மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. 4 பார்ட்டு வெட்டி வச்சுருக்கோமா. ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய பார்ட்டை இங்கே ஒட்டணும். அதுக்கப்புறம் இந்த சின்ன பார்ட்டு ஒட்டணும். அப்போ கால் வந்துடும் இல்லையா. சின்ன பார்ட்டு ஒட்டினதுக்கப்புறம் இதை இப்படி ஃபோல்டு பண்ணி விட்டிங்கன்னா அந்த கால் இப்படி வரும். இது பாருங்கள், இப்போ தொப்பி தலை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த கையும் ஃபேஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பாவாடை பண்ணிட்டோன்னா ப்ளவுஸுக்கு எந்த டிசைன் உங்களுக்கு வேணும்னா பெயிண்ட் பண்ணி டிசைன் போட்டுக்கோங்க. இல்லை ஸ்டோன்ஸ் கூட ஒட்டிக்கலாம். அப்புறம் கையில் வந்து பாருங்கள், இந்த பார்ட்டு கையில் ஒட்டிக்கிறேன். இது கை. அப்புறம் வந்து இது வந்து தொப்பிக்காக ஒரு சர்க்கிள் வெட்டிட்டு இப்படி வெட்டிக்கோங்க. கொஞ்சம் வெட்டிட்டு இதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இப்படி ஒட்டிங்கன்னா தொப்பி வந்துடும். இந்த தொப்பி வந்து தலையில் நான் ஆல்ரெடி ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த தொப்பி வந்துடும். ஓகேயா? இப்போ இதே மாதிரி 3 பொம்மை செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் 3 பொம்மை செஞ்சுட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு பெரிய அட்டையில் நம்ம பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது நான் பட்ஸ் வச்சு கலர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், பட்ஸ் வச்சு வச்சுருக்கிறேன். 3 பொம்மைன்னா ஒரு பொம்மை வந்து இந்த இது வச்சுக்க பாருங்கள். இதுவும் அட்டையில் தான் ரோல் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னொரு பொம்மை இப்படி வீணை வாசிக்கிற மாதிரி, வீணை இல்லை கித்தாரா. ஓகே, இது வந்து வாலில் நீங்கள் மாட்டிக்கலாம். ஓகே, இதை மாதிரி நீங்கள் பொம்மை தனியாக கூட நீங்கள் பண்ணி வால் ஹேங்கிங் சிங்கிளாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேயா? ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.